ஆறு நாள் அப்படின்னு சொன்னீங்க. இருங்க சொல்றேன் சாரி ஆக்சுவலி 2 to 14 days சார். அதுல நம்ம என்னைக்கு வேணாலும் வரும். 14 நாள் கழிச்சு கூட ஒருத்தருக்கு கோவிட் வந்து சிம்டம்ஸ் வரும். சில பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஏசிம்டமேட்டிக். நீங்க கேட்கலாம் ஏன் சார் அப்படின்னு கேட்கலாம். எதனால ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இம்யூன் பவர், ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இம்யூனிட்டி இருக்கும். ஸோ லைக் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோமாபிட்ஸ் பேஷண்ட்ஸ் லைக் டயபெட்டிஸ், சுகர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். இந்த வைரஸ் போய் அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடும். ஆனா இதே யங்ஸ்டர்ஸ் நல்லா நல்ல பாடி இருக்கிறவங்க அப்படிங்கிறப்ப, சின்ன பசங்க அப்படிங்கிறப்ப அவங்க இம்யூன் நார்மலாவே நல்லா இருக்கும். ஸோ அவங்களை கம்மியா தான் அஃபெக்ட் பண்ணுது இந்த கோவிட். யூஸ்வலா 2 to 14 daysங்கிறது இன்குபேஷன் பீரியட். ஒரு வைரஸ் வெளியிருந்து நம்ம பாடிக்குள்ளார போய் நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் உருவாக்குறது தான் அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்ப 14வது நாள் நம்ம பாடியில இருந்து உள்ளார போய் வித்தின் 14 days எப்ப வேணாலும் அது வந்து காமிக்கும். சில பேருக்கு ஏசிம்டமேட்டிக்கா காமிச்சிடும், எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, வந்துட்டு போயிருக்கும். சோ இதுதான் ஏசிம்டமேட்டிக். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஏசிம்டமேட்டிக். சிம்டம்ஸ் வரவங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் யூசுவலா கோவிட் வரல கிட்டத்தட்ட 2 years இருக்கேன். பட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் இல்ல. ஏன் அப்படின்னா பிகாஸ் நான் ஏசிம்டமேட்டிக். எனக்கு பாசிட்டிவா இருக்கலாம், பட் எனக்கு சிம்டம்ஸ் வெளியே தெரியவே தெரியாது. எதனாலன்னா எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால பெருசா சிம்டம்ஸ் வெளிக்காட்டாது. சிம்டம்ஸ் வெளிக்காட்டுறவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லைனால் மட்டுமே தான் சிம்டம்ஸா காமிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா நாம வந்து கோவிடா இருக்கும் அப்படி லாஸ்ட் இயர் மெயின் சிம்டம்ஸ் ஃபீவர், டயர்ட்னஸ், வாமிட்டிங். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இந்த நியூ ஸ்ட்ரெயின்ல என்ன வருதுன்னா அப்டாமினல் சிம்டம்ஸ் வருது, லைக் லூஸ் மோஷன், வாமிட்டிங், வயிற்று வலி, இந்த மாதிரி கூட வருது. இதெல்லாமே நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆகுது. கம்பேரிட்டிவா ஓல்டு ஸ்ட்ரெயினுக்கு நியூ ஸ்ட்ரெயினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருந்தது. இப்ப இது வந்து மியூட்டன்ட் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதனாலதான் இந்த ஸ்ட்ரெயின்ல தப்பிச்சவங்க எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு 3 வாய்ப்பு இருக்கும், 3 chances. ஃபர்ஸ்ட் சான்ஸ் தப்பிச்சிட்டோம், 2வது சான்ஸ் இதுக்கு அப்புறம் 3வது சான்ஸ் வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் வருதுன்னு சொல்றாங்க, பட் வந்தால்தான் நிஜம். இப்ப இருக்கிற நம்ம இந்த 2வது ஸ்ட்ரெயின், இந்த 2வது கோவிட் வேவ், செகண்ட் கோவிட் வேவ் இப்ப வந்து கம்பேரிட்டிவா டெத் ரேட்டும் ஹையா இருக்கு. கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர்ல ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப டெத் ரேட் மோஸ்ட்லி யங் சாப் ஆர் கெட்டிங். எப்படி? ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் இதுல நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய டெத் ஆகுறாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவா இந்த ஓல்டு ஸ்ட்ரெயினுக்கு இந்த நியூ ஸ்ட்ரெயினுக்கும். சோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிப்போம் சார். யூசுவலா மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். டெய்லி அப்டேட்ஸ் மாறிட்டே இருக்கும். WHO கிரைட்டீரியா, நம்ம இந்தியால எய்ம்ஸ் கிரைட்டீரியா ரெண்டுமே நாம ஃபாலோ பண்றோம். உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ரெமிடிசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தது, அது ட்ரக் ஆஃப் சாய்ஸா வச்சிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியானே அந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸை இப்ப எடுத்துட்டாங்க. புரோட்டோகால் இருந்து ரெமிடிசிவிர் இட்ஸ் நாட் எ அப்ரூவ் ஆயிருக்கு. பட் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் சில கிரைட்டீரியாஸ் அவன் வெளிமுறையை மாத்திட்டே இருக்கான். வித்தின் ஒன் வீக் மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ரெமிடிசிவிர் ப்ரொடக்ஷன் ரேட் கம்மி ஆகுது. சோ அதனால யாருக்கெல்லாம் சில செலக்டிவ் உங்களுக்கு தான் அது நம்ம போடணுங்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதனால WHO சுகாதார அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு கிரைட்டீரியாவை வடிவமைச்சுட்டே இருக்கும் வாரம். அதையே தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். மைல்டு பேஷன்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டகரிஸ் பண்றோம்னா, பொதுவாகவே சார் இந்த கோவிட்ல மெயினா பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஆக்சிஜன் லெவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜன் லெவல் ஒரு மனிதனுக்கு சராசரியா 96 இருந்து 100 இருக்கலாம். எனிதிங் வித்தின் 100 தான் அதிக டார்கெட். வித்தின் 96 வரைக்கும் இருக்கும். இந்த பார்டர் லைன்ல இருக்கலாம். யூஸ்வலா என்ன பண்ணும்னா 95க்கு கம்மியா இருந்ததுனாவே நம்ம ஒரு டேஞ்சரு. அதனால அதைய வந்து ஒரு கிரேடா பிரிப்போம். மைல்டு, மாடரேட்னா 95க்கு கீழே. புரியுதுங்களா? 90க்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப சிவியர். சோ அவரை ஐசியூக்கு தான் ஷிஃப்ட் பண்ணும். இந்த கிரைட்டீரியா, இந்த SpO2 சேச்சுரேஷன் ஆக்சிஜனை வச்சுதான் நம்ம மெயினா டிசைடே பண்றோம் சார் இதுல. அப்புறம்
மெயினா பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இப்பெல்லாம் முதல்ல இருக்கிற பழைய ஸ்ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா காஃப், இரும்பல் அதிகமா இருந்து, வறட்டு இரும்பல், ஃபீவர் அதெல்லாம் தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயின்ல இந்த நியூ ஸ்ட்ரெயின்ஸ்ல சிம்டம்ஸ் வரதே இல்லை. பட் பேஷண்ட் நிறைய சிக் ஆயிடுறாங்க இந்த ஸ்ட்ரெயின்ல. அதனாலதான் சொல்றோம், முதல்ல போன வருஷத்தோட கொரோனாவோட இந்த வருஷம் கொரோனாவோட வீரியமும் தாக்கமும் அதிகமாக இருக்கின்றது. அதனாலதான் மக்கள் தயவு செய்து வீட்டிலே இருக்கணும், சொன்னபடி யாருமே கேட்கறது இல்லை. அதனால நீங்க கம்ப்ளீட்டா எங்கேயுமே இடம் இல்லை. நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வலியுது கூட்டம். இதாச்சும் பரவாயில்ல, நம்ம கிரெமட்டோரியம் போய் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே கியூல நின்று கிரெமட்டோரியத்துக்கு போய் புக் பண்றது இதுதான் முதல் முறை. பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி இறக்குறவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம தவிர்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் யாரும் சொல்றதே சரியாக முற்றிலும் கேட்கறது இல்லை. அவங்க இருக்கிறதே இல்ல, சும்மா போய் அவங்க ஸ்ப்ரெட் பண்றது, அங்கிருந்து கொரோனாவை வாங்கிட்டு வர்றது. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, வீட்டுல முதியோர்கள் இருப்பாங்க, ஒரு மூத்த இருப்பாங்க. சின்ன பையன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போய் விளையாண்டு வருவான். அவன் இம்யூன் பவர் அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு பெருசா வராது நோய். ஆனா அவனால என்ன ஆகும், மூத்தவங்களோ இல்ல வயதானவர்களோ இல்ல அப்பா அம்மாவோ அவங்களால பாதிக்கிறாங்க. சோ இதுதான் காரணம். நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க சிக்காயிடுறாங்க, இந்த பையன் தப்பிச்சிருவான். இதனாலதான் சொல்றோம், முடிந்த அளவிற்கு அவாய்ட் பண்ணுங்க. வெளியே போறதை எவ்வளவுக்கு எவ்வளவு முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்லாம் அதனாலதான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, கேட்கறதே கிடையாது. எல்லாருமே போய் கடையில சாப்பிடணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக பாதுகாப்பு? உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அரசாங்கமும் இதுவும் இருக்கு, நாங்க டாக்டர்ஸும் இருக்கோம். தயவு செய்து சொல்றதை கேளுங்க, நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, இதையெல்லாம் எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறது ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. மெயின் திங் என்னன்னா, ஹேண்ட் சானிடைசர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாஸ்க் போடணும். மாஸ்க்ல இப்ப எல்லாம் நிறைய கேள்விகள் வருது, சார் என்ன மாதிரி மாஸ்க் போட்டா கட் பண்ணலாம், ட்ரிபிள் லேயர் மாஸ்க்னு சொல்றாங்க, N95 சொல்றாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காட்டன் மாஸ்க்னு சொல்றாங்க அப்படின்னு. சார் பக்காவா N95 மாஸ்க் தான் ப்ரொடெக்டிவ். அது இல்லாம 3 லேயர் மாஸ்க், இப்ப டபுள் மாஸ்க் நீங்க போட்டுக்கிறது நல்லது. சிங்கிள் மாஸ்கோட டபுள் மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா 6 feet or 2 meter டிஸ்டன்ஸ் இடைவெளி கம்பல்சரி தேவை. நீங்க நார்மலா வீட்டுல ஒருத்தட்ட பேசினாவே இடைவெளி விட்டு பேசுங்க. மூணாவது விஷயம், கம்பல்சரி ஃபேஸ் ஷீல்டு போட்டுக்கோங்க. எங்கேயாச்சும் வெளியே நீங்க போறீங்க, இப்ப பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் உங்களை நீங்க தற்காத்து கொள்ள அந்த ஃபேஸ் ஷீல்ட மஸ்ட் நீங்க போடணும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்ப பணத்தை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க தனியா சானிடைஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த பணத்தினாலே இப்ப ஏன்னா நான் ஸ்னீஸ் பண்ணிருப்பேன், காஃப் பண்ணிருப்பேன், நான் ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியரா இருந்திருப்பேன், லைக் எனக்குள்ள வைரஸ் இருந்திருக்கும். நான் அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் கீயே யூஸ் பண்ணாம அந்த பணத்துல ஒட்டிட்டு, சோ நீங்க வாங்குறப்ப அதனாலையும் வரலாம் வைரஸ் பார்ட்டிகல்ஸ், எங்க வேணாலும் இப்ப இதாகுது. சோ அதனாலதான் சொல்றேன், அதை ஹேண்டில் பண்றப்பையும் நீங்க கொஞ்சம் சேஃப் கார்டா இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, ஃப்ரீக்வெண்டா நீங்க பாக்கெட்ல சானிடைசர் வச்சுக்கோங்க. லைக் சின்ன பாட்டில் இருந்தா போதும், எப்பயாச்சும் ஏதாவது தொட்டா நீங்க ஃப்ரீக்வெண்டா சானிடைஸ் பண்ணுங்க. அப்புறம் சோப் வாட்டர்ல ஒவ்வொரு டைமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க கம்பல்சரி நல்லா சுற்றமா கையை கழுவணும். ரெண்டாவது விஷயம், நீங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்லயோ எங்கேயோ ஒர்க் பண்றீங்க, வீட்டுக்கு போறீங்கன்னு இருந்தா தனி ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தா நீங்க நல்லா குளிச்சுட்டு அப்புறம் உள்ளார போங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்ஷன் ஃபார் திஸ் கோவிடுங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு உள்ளார நீங்க ட்ரெஸ்ல இருக்கும், லைக் பாத்தீங்கன்னா உங்க ஹேண்ட்ல இருக்கலாம், நீங்க அதை தெரியாம நீங்க ஒரு சர்ஃபேஸ்ல தொட்டிருக்கீங்க, உங்க சின்ன குழந்தை அதே இடத்துல சர்ஃபேஸ்ல தொடும். ஸோ நம்மளால அவங்க அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால நீங்க முழுமையா உங்களை சுத்தப்படுத்திட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அடுத்த விஷயங்கள் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, லைக் ஃபேஸ் ஷீல்டு, ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க், அப்புறம் ஹை புரோட்டீன் டயட்டுங்க. டயட் தான் ஒன் ஆஃப் த மெயின் காசுங்க. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இந்த சோசியல் மீடியால பாக்குறத தயவு செய்து நிறுத்துங்க. சிலது உண்மையா இருக்கு, சிலது சரியாகவே இல்லை, தவறா இருக்கு. சோசியல் மீடியாவை நம்பித்தான் இப்ப நிறைய கேள்விகள் வருது. சிலது தப்பான விஷயத்த பண்றாங்க. இப்ப பண்ணக்கூடாத விஷயத்த சோசியல் மீடியால உதாரணத்துக்கு சொல்லி அதையே பண்றாங்க. இப்ப யூஸ்வலா நீங்க என்ன பண்ணணும், என்ன ஃபுட் சாப்பிடணும், பேசிக்கா ஹை புரோட்டீன் டயட்டுங்க தான் கான்செப்ட். லோ கார்போஹைட்ரேட், ஹை புரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட், அதிகமான புரத சத்துக்கள் நீங்க எடுத்துக்கணும். என்னன்னா
முட்டையில மஞ்சக்கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு காலையில ஒரு முட்டை, ஈவினிங் ஒரு முட்டை, ஹை ஆல்மண்ட்ஸ், நட்ஸ், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். கீரைகள் காய்கறிகள் அதிகமா சாப்பிடலாம். சூப் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க கறிகள் டெய்லியும் மீட் சாப்பிட்டாலும் நல்லதுதான். மூணாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபுட்ஸுங்க. அப்புறம் கம்பல்சரி நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். எக்ஸசைஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த லைக் லெமன், ஜிஞ்சர், பெப்பர், ஹனி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் நீங்க டெய்லி வந்து கஷாயம் மாதிரி நீங்க குடிக்கலாம். இதெல்லாம் இப்ப வந்து ப்ரொடெக்டிவ். எதுக்காக அப்படின்னா, இது குடிச்ச சார் எனக்கு கொரோனா வராதா அப்படின்னு கேட்டா கேள்வி தப்பு. இது ஒரு இம்யூன். இப்போ நீங்க இதெல்லாம் சாப்பிடறதுனால என்ன ஆகும்னா 100% வர வைரஸ் 50% வீரியத்தோட தான் உங்களை தாக்கும். புரியுதுங்களா? நான் வந்து முட்டை சாப்பிட்றேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து கோவிட் வந்துருச்சு சார் அப்படின்னா வரும். மத்தவங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு 50% தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க ப்ரொடெக்டிவா இருந்தீங்க. இத்தனையும் சாப்பிட்டு நீங்க மாஸ்க் போடல, சுத்தமா கை கழுவுல, கோவிட் கொரோனா இப்படி வெளியே போய் சுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக வரும். நீங்க எல்லாரும் கேட்கலாம். அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் வந்து ஃபுட்ஸ் ரிலேட்டடா சொல்றேன். அடுத்த பாயிண்ட் இப்ப வேக்சினேஷன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, வேக்சினேஷன் ஒரு மஸ்ட்டுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேக்சின் போட்டிருக்கேன் சார், நிறைய பேஷண்ட் நாங்க பாக்குறோம் 2 டோஸ் வேக்சின் போட்டுமே பட் தே ஆர் ஸ்டில் கொரோனா பாசிட்டிவ். ஆனா எப்படி வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. எக்ஸ்போஸ் ஆகாம இப்ப நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அதனால தைரியமா வெளியே சுத்துறேன், நான் அது ஒரு முட்டாள்தனம். தடுப்பூசி போட்டிருந்தாலுமே நீங்க ப்ரொடெக்டிவ் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்காம போனீங்கன்னா யாருக்கா இருந்தாலுமே கோவிட் வரும். தடுப்பூசி போட்டவங்களுக்கு அந்த இம்யூன் பவர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். சதவீதம் வீரியத்தோட எஃபெக்ட குறைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 டோஸ் வேக்சின் எடுத்திருக்கேன், வேக்சின் எடுக்காதவங்களுக்கு 100% தாக்கும். வேக்சின் அதனாலதான் ஆல் ஷுட் கெட் வேக்சினேட்டட்னு சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன இன்சிஸ்ட் பண்ணிருக்குன்னா, இப்ப 18 இயர்ஸ் தமிழ்நாடு தளபதி இப்ப அறிவிச்சிருக்காரு, 18 இயர்ஸ்க்கு எல்லாருமே வேக்சின் தயவு செய்து ஒரு டோஸ் ஆச்சு நீங்க வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் பல வகையான கேள்வி வருது. கோவேக்சின், கோவிஷீல்டு 2 வேக்சின் இருக்கு. இதுல நிறைய பேர் கேட்கறாங்க எது சார் பெஸ்ட்? என்ன கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தயவு செய்து. கோவிஷீல்டும் நல்லதுதான், கோவேக்சினும் நல்லதுதான். இதுல ஒரு வகையான இது இருக்கும், அதுல ஒரு வகையான ஒரு பிளஸ் இருக்கும். சோ நீங்க வந்து எங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்க ஊர்ல என்ன கிடைக்குதோ கம்பல்சரி நீங்க ஒரு தடுப்பூசியாச்சு நீங்க போட்டு கொள்ள வேண்டும். இதை நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இன்சிஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ரூமர்ஸை எடுத்துக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பேஷண்ட் கோவேக்சின் தான் நல்லதுன்னு சொல்லி படிச்சிருக்காரு நெட்ல. அவங்க ஊருக்கு கோவேக்சினே வரல, ஆனா அவங்க வீட்டுல எல்லாருமே கோவிஷீல்டு போட்டாங்க. பட் இவர் கோவேக்சினுக்காக வெயிட் பண்ணி தடுப்பூசி போடாம பேஷண்ட் சிக்காயி அவரை காப்பாற்ற முடியல. அன்னைக்கே அவர் ஏதோ ஒரு வேக்சின் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி ரூமர்ஸை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கருத்து என்ன நான் சொல்றேன்னா, இந்த Facebook, வாட்ஸ்அப், ட்விட்டர்ல இருக்கிறத நம்பாதீங்க. சிலது வந்து பொய்யான தகவல்களா இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா WHO என்ன சொல்லி இருக்கிறோ அதை மட்டும் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடுப்பூசிக்கு அப்புறம் மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ஃபுட்டை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப சந்தேகம் இருந்தா எங்களுக்கு கேளுங்க. உங்களைய நீங்க வந்து தனிமைப்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா சிலது வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பான், வெளியவே போக மாட்டான், வீட்டுக்குள்ளேயே இருப்பான், வீட்லயே மாஸ்க் போட்டுட்டு தொட மாட்டான். இந்த மாதிரி ரொம்ப அதிபுத்திசாலிகளும் இருக்காங்க. அதே மாதிரி எதுவுமே போட இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க. நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவருக்கு வந்து அப்சல்யூட்லி வீட்டை விட்டே வரல 2 மாசமா, ஆனா அவருக்கு கோவிட் பாசிட்டிவ். எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஹவுஸ் மெய்டு அவங்க மூலியமா அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, அவரு சிக் ஆயிருக்காரு. ஸோ மெயினா சொல்ற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் வந்த கோவிட் வேக்சின் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப வீரியம் அதிகம். பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, கிளவ் போட்டுட்டு தொடுங்க, ஃபேஸ் ஷீல்டு போட்டுக்கோங்க, அதிகமா
சும்மா ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு மட்டும் போங்க. ஒரு இறப்போ இல்லது வந்து கல்யாணம் தவிர்க்க முடியாதது போங்க. இந்த பப்ளிக் கேதரிங்ஸை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம உயிர் இருக்கணும். உயிர் இருந்தால் மட்டுமே தான் நம்ம இதை பண்ண முடியும். நாம போய் நம்மளை வந்து சரி இது பண்ணிக்க கூடாது. இப்ப ஒரு பப்ளிக் கேதரிங்ஸ் ஒரு மீட்டிங் வருது அப்படின்னா அதனாலதான் இப்ப எல்லாமே வெபினார் ஆன்லைன்ல பண்றோம். சோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது சந்தைகள் இருந்தா என்னை கேளுங்க. மெயினா ஹை புரோட்டீன் டயட் சாப்பிடுங்க. நல்ல புரத சத்துக்கள் உள்ள பொருட்கள் சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு வேலிட் பாயிண்ட்ஸ், நீங்க எல்லாருமே வீட்டுல குப்புறப்படுத்து தூங்குங்க. இது ஒரு ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லி எல்லா பேஷண்ட்டுக்குமே இது ஒரு சக்சஸிவ் ரேட்ஸா இருக்கு. வீட்டுல நார்மலா நீங்க தூங்குறத குப்புறப்படுத்து தூங்குறப்ப ஹார்ட் வந்து உங்கள் கீழே இருக்கும். நம்ம இதைய பார்த்திருக்கோம். சோ அதனால மூச்சோட லெவல் நல்லா இதா இருக்கு. அதுக்கப்புறம் செல்ஃப் மெடிக்கேஷன் இன்னொரு வேலிடான பாயிண்ட். இப்ப சப்போஸ் காய்ச்சல் வந்துருச்சு, ஏதாச்சும் கிருகிருன்னு இருக்குன்னா தயவு செய்யுங்கள், ஆலோசிங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் டோலோ 650 கொடுத்தான்னு சாப்பிட்டு 2 நாள் இருந்து டிக்ளேர் ஆனவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பயம் மட்டும் பற்றாதீங்க. கோவிட் வந்தா டோன்ட் பி பேனிக். இதுக்கு அச்சப்பட தேவையே இல்லை. நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். அடுத்த இப்ப வந்து கோவிட் வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க நம்ம வீட்டை வந்து குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, சுத்தி மருந்து அடிச்சிருவாங்க கூடாதுன்னு மட்டும் தயவு செய்து மக்கள் நினைத்திட வேண்டாம். இது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு கெத்தோ இல்ல எனக்கு வந்து பயமோ கிடையாது. தயவு செய்து ஃபர்ஸ்ட் போய் மருத்துவரை அணுகுங்க. நிறைய பேஷண்ட்ஸ் லோக்கல்லையே மருந்து வாங்கி அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இருக்காது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்தவங்க தான் நிறைய பேரு டெத்தா இருக்காங்க. சோ உங்களுக்கு மெயினா சொல்றது, நீங்களே செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். டோன்ட் பி பேனிக். ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. மெயினா பயப்பட்டீங்கனாலே நோயை வந்து ரொம்ப லாஜிக்கலாவே ஐயோ நான் மூச்சுட முடியல, நான் போயிடுவேனா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஃபேமிலி இந்தாயிருமோ அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். ஒரு இது சிம்பிளா நாம ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் போங்க. டாக்டர்ஸோட என்ன ஆலோசனையோ அதை கேளுங்க. ஏன்னா மைல்டு சிலது பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டிலேயே தனிமைப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். அது டாக்டர்ஸ்க்கு உங்களோட ஆக்சிஜன் லெவல் பார்க்கணும், உங்களோட மூச்சுற லெவல் பார்க்கணும், பிபி பல்ஸ் இதெல்லாம் இத்தனை இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபீவர் வந்து நான் டோலோ 650 சாப்பிட்டேன் ஒண்ணு இல்லைன்னு திடீர்னு நைட்ல தூங்குறப்ப ஒண்ணுல மூச்சு அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்ஸ் இப்ப கிடைக்காது. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ரொம்ப ஹைலி பெட்டே கிடைக்க மாட்டேங்கிறதுனால தயவு செய்து மக்களை பயந்துக்க வேண்டாம். இதை ஈஸியா நம்ம வெல்லலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வேலிட் சாலிட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்க கண்டிப்பா பின்பற்றீங்கன்னா நிச்சயமா இந்த கோவிட்ல இருந்து நம்ம வென்றலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். Thank you very much, டாக்டர். விஎல்இ நண்பர்களே, நம்ம இந்த செஷனோட இறுதி கட்டத்துல இருக்கிறோம். டாக்டர் அவர்கள் சொன்னது போல அவங்களோட வழிமுறைகள் எல்லாமே நிச்சயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 விஷயம் தான் நம்மள வந்து மற்றொன்று அறியாமை. இந்த 2க்குமே இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஒண்ணு, நம்மளுக்கு இதை பற்றின விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வரைக்கும் இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே நீங்க அதை விட்டுட்டு டாக்டர்